மெட்டாக்ஸை வச்சு 2026 எலெக்ஷனுக்காக நிறைய பீப்புளை ரீச் பண்ற பார்ட்டி எதுன்னு பார்ப்போமா? இதை நான் அனலைஸ் பண்ண போறதுல கிளாட் தான் அனலைஸ் பண்ணுவேன். மெட்டாக்ஸ் மூலியமா நான் எல்லா பார்ட்டியோட கேம்பெயின்ஸையும் எடுத்து கிளாடுக்கு ஃபீட் பண்ணிட்டேன். அந்த கிளாட் இப்போ என்ன பண்ணிருக்குன்னா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், இப்போ ஸ்கிரீன் மேல உங்களுக்கு எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா ஏஐடிஎம்கே. இவங்க பார்த்தீங்கன்னா 12 ஆட்ஸ் ரன் பண்றாங்க. அதுல 4+ ஆட்ஸ் எல்லாமே 60K ஓகே மேல இருக்கு இம்ப்ரெஷன். அது மட்டும் இவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 5.5 lakhs rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓவராலா. இப்போ செகண்ட்ல இருக்கு டிஎம்கே. இவங்க ஏன் செகண்ட் பிளேஸ்க்கு போனாங்கன்னா இவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 4.15 lakhs மட்டும் தான். ஆனா ஆட்ஸ் பாத்தீங்கன்னா 4 ஆட் தான் ரன் பண்றாங்க. இங்க ஏஐடிஎம்கே 12 ஆட்ஸ் ரன் பண்றாங்க, டிஎம்கே 4 ஆட்ஸ் ரன் பண்றாங்க. பட் இவங்க 4 ஆட்ஸ்க்கே 4 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 12 ஆட்ஸ்க்கு 5 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆட்ஸ் வேரியஸ் பிளேஸ்ல போயிட்டு நிறைய இம்ப்ரெஷன்ஸ் எடுத்து வந்து நிறைய பீப்புளை ரீச் பண்ணிட்டு இருக்கனால கிளாட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளேஸ் நம்ம டிஎம்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் தேர்ட் பிளேஸ்ல இருக்க பாத்தீங்கன்னா நம்ம டிவிகே பாத்தீங்கன்னா மொத்தமாவே 27K rupees ஆட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா 8 to 450K இம்ப்ரெஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நீங்க கேட்கலாம், டிவிக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் ஐடிவின்னு சொல்லி நிறைய இது பேஜஸ் இருக்கு, அப்புறமா எப்படி இம்ப்ரெஷன்ஸ் கம்மியா இருக்குன்னா அதெல்லாம் மெட்டாட்ஸ் பார்க்காது. மெட்டாட்ஸ் என்ன பண்ணணும்னா எவ்வளவு அமௌண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் எடுத்துட்டு வரும். இங்க அமௌண்ட்ஸ் கம்மியா இருக்கனால இம்ப்ரெஷனும் கம்மியா இருக்கு. அதனால டிவிக்கே தேர்ட் பிளேஸ்க்கு போறாங்க. ஃபோர்த் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா என்டிகே இருக்காங்க. இவங்க மொத்தமா ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 5K தான். இவங்களுக்கு கிடைச்ச இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா 10 to 1 lakh இம்ப்ரெஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ இவங்க ஃபோர்த் பிளேஸ்ல போவாங்க. அப்படியே நான் கிளாட் கிட்ட 2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா?